வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 7ல் நம்ம கூட்டு வட்டி இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் 10 சம்ஸ் இருக்கும். இதில் என்ன மாதிரி கேட்டகரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயந்திரமோ அல்லது மக்கள் தொகையோ அல்லது மரம் இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை சதவீதம் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் போது 2 வருஷத்துக்கு கழிச்சு என்ன, 3 வருஷத்துக்கு கழிச்சு என்ன, இந்த மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கலாம் பர்சன்டேஜ், அல்லது குறைந்தது அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் பர்சன்டேஜ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது சம்மு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது கூட்டு வட்டியில் தவணை முறையில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஸோ 2வது கொஸ்டினை ரொம்பவே கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மரம் இருக்குது, அதோட உயரம் ஸ்டார்டிங் அதோட உயரம் 847ன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% வளர்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2 வருஷங்களுக்கு முன்னாடி அது எவ்வளோ உயரம் இருந்திருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது என்ன அளவு, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அளவு இருக்குன்னு தெரியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஒவ்வொரு வருஷமும் 10% வளருது. ஓகே, அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எக்ஸ் எவ்வளோ, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குன்னு தெரியாது, அதில் 10% மொதல் வருஷம் 10% வளருது அப்படின்னா 100ஓட அந்த 10 கூட்டிக்கணும். அப்போ 110 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. 2வது வருஷமும் அது 10% வளர்ச்சி இருக்கும். அப்போது 2வது வருஷமும் 100 + 10 110 டிவைடட் பை 100. அப்போ மொதல் வருஷமும் ஒரு 10%, 2வது வருஷமும் ஒரு 10%. இப்படிலாம் வளர்ச்சி அடைந்து தற்போது எவ்வளோ இருக்குது, 847ன்னு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் 10% வளர்ச்சி அடைந்ததா இப்போ தற்போது எவ்வளோ இருக்குது, 847ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ போடணும், செகண்ட் எந்த வேல்யூ போடணும் அப்படிங்கிறத தெரியணும். ஸோ இதே மாதிரி தான் அவங்க ஒருவேளை 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் 3வது வருஷம் அந்த 10 அப்படிங்கிற நோட் பண்ணி சிம்ப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போது இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க, இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 11 நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 11 7 11 77 77 போணுச்சுன்னா 84 77 போணுச்சுன்னா மறுபடியும் 7 தான் இருக்கும். இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 77னா அகைன் ஒரு 7 அப்படிங்கிறது 77 இருக்கா. அடுத்து இந்த 11 சிம்ப்ளை பண்ணலாம். அப்போது ஒரு 11 7 11 77. இப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க 7, இந்த டிவைடில் இருக்க 10 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 7 × 10 × 10 என்ன, 700. அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி 700 சென்டிமீட்டராக இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு அது இப்போ 2 வருஷத்தில் 847 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ கொஸ்டினை அதாவது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா பேஸில் நம்ம யோசிக்கிறத விட அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ள அளவாக இருந்திருக்கு, ஒவ்வொரு வருஷமும் 10% வளர்ச்சி அடைந்து அது இந்த அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு 847. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 5% வட்டி வீதத்தில் கடனாக பெறப்பட்டு 2 தவணைக்கும் ரூபாய் 882 செலுத்தப்படுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டகரி, கூட்டு வட்டி கான்செப்டில் ஒரு தொகை கடனாக பெறப்பட்டு 2 தவணை, அப்போ தவணை 2 தவணைக்கும் 882 தான். முதல் தவணைக்கும் 882 தான், 2வது தவணைக்கும் 882 தான். ஓகேவா? பெறப்பட்டு 5% வட்டிலாம் உங்கள் கடன் வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதோட அசல் வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு அமௌண்ட்லேயும் இதே நம்ம கடல் கணித புக்கில் இந்த இரு தவணை கான்செப்டில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 1 + r/100 என்னங்கிறத யூஸ் பண்ணுவோமா. இப்போ நம்ம இதை எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மொத்த தொகைங்கிற அமௌண்ட்டு தான் எக்ஸு. ஓகே, எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இரு தவணை ஒவ்வொரு தவணைக்கு என்ன நம்ம பண்ணுறோமோ அதுதான். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம
882 அப்படிங்கிற போடுவோமா? முதல் தவணைக்கும் அந்த 882 தான், ரெண்டாவது தவணைக்கும் 882 தான். அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 882 போட்டுடலாம். அமௌண்ட்டு இதுதான் கட்டுறாங்க அப்படின்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல் வருஷத்துக்கு 1 + r/100 ஹோல் பவர் என்னங்கிறதுல என்னோட வேல்யூ 1 தான் முதல் வருஷத்துக்கு. ஆரோட வேல்யூ 5. ஓகேங்களா? இதான 5% வட்டி தானே, இது நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ இதோட பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாதனால இந்த பார்ட்டை மட்டும் நான் ஈக்குவல் அந்த சைடு டிவைடுக்கு மாற்றிடுறேன். அப்போ என்ன வரும், 882 / 1 + 5/100. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை சரியாக கவனிக்காமட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நல்லா கொடுத்துருக்க வார்த்தை அந்த இரு தவணை அப்படிங்கிறம்போது 2 தவணைக்கு 882 ரூபா வந்து கட்டுவாங்க. இந்த அமௌண்ட் எவ்வளோ கட்டுறாங்கிறத நம்ம அந்த தவணை அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 882. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியாதனால பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நம்ம பார்க்குறோம். இது மொதல் வருஷத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து 2வது வருஷத்தில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2ங்கிற மட்டும் போட்டால் போதும் தானே. ஏன்னா 2வது வருஷத்தில் இந்த இதில் அப்போ 2ன்னு போட்டாலும் இந்த சைடு என்ன வரும், 2 அப்படின்னு வரும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வரும், 882 / 1 + 5/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் அந்த 2 பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? 2 பிரின்சிபல் அமௌண்ட் இல்லை, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 2 டைம் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 2 டைம் கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இதை எப்படி நான் மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஓகே, 882 / நீங்கள் இதவே சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், 882 / இது 5ஆல் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1/20ன்னு வரும். அப்போ இதையும் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 20 + 20 × 1 20, 20 + 1 21. அப்போ 21/20 அப்படிங்கிற கிடைக்கும். இதை நீங்கள் 20 இங்கே மல்டிபிளில் மாற்றிடலாமா? அப்போ 882 × 20 / 21. இதுதான் மொதல் பார்ட்டு. ஓகேவா? 20 × 21 ப்ளஸ் அடுத்து இந்த பார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணும்போது இங்கேயும் 1/20, இந்த சைடு இருக்கிறது 21/20. அதாவது இங்கே 882 இருக்கும், கீழே 21/20 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 21 மட்டும் கீழே வச்சுட்டு 20 2 டைம் வர்றதை மேலே நோட் பண்ணலாமா? அப்போ 882 / 21 × 21 × 20/20. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இரு தவணைங்கிற கான்செப்டில் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒர்க்கு அதை கரெக்டாக புரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த அமௌண்ட்டுங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் தேவைங்கிற போது இந்த சேஞ்ச் பண்ணுறோம். இந்த சேஞ்ச் பண்ணும்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதுவும் வந்துட்டு ஒரு பின்னத்தில் டிவைட்லையும் மறுபடியும் ஒரு டிவைடில் வர்றதுனால இந்த 20 மேலே மல்டிபிள் மாற்றுறோம். அடுத்து செகண்ட் அமௌண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த 882 ப்ராக்கெட்குள்ளே 21/22 ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வரும். அப்போ இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 20 2 டைம் வரும், 21 2 டைம் வருமா? அப்போ இந்த 20ங்கிறத மேலே நான் 2 டைம் நோட் பண்ணிடுறேன். இதுதான். இப்போ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணுறது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இங்கே 21 × 21 என்னன்னு பாருங்கள், 441ன்னு வருமா? 441 2 டைம் மல்டிபிள் பண்ணால் 882 வந்துடும். அப்போ 2 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே 21 அப்படிங்கிற போது இங்கே 21 × 4 84ன்னு வருங்களா? 21 × 4 84ன்னு வரும். பேலன்ஸ் 4 இருக்குது, 42 அப்படின்னா 2 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம நோட் பண்ணோம்னா 42 × 20, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 2 × 20 × 20. இதுதான் நீங்கள் இதை சிம்பிளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ 42 × 20 என்ன, 84 ஜீரோங்களா? ஓகேங்களா? 42 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 84, அந்த ஒரு 0 ப்ளஸ் இந்த வேல்யூ என்ன, 20 × 20 400, 400 × 2 800. ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 800ஐயும் 840ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 800 + 800 1600, இந்த ஒரு 40. அப்போ 1640ங்கிறது தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? 1640 ஆப்ஷனில் இருக்குங்களா? ஆப்ஷன் ஏ 1640. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. அது அந்த இரு தவணை அப்படிங்கிற வார்த்தை கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நல்லா தெளிவாக பார்க்கணும். நீங்கள் டிஃபிகல்ட்டான சம்ஸை முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா
நம்மளுக்கு எக்ஸாம் நேரங்களில் கஷ்டமான ப்ராப்ளம் வரும்போது அதை சமாளிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒரே மாடல் தான், நம்ம அதை பார்த்துக்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ரூபாய் 2704 கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்போ 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது மொத்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்த அமௌண்ட்டு நம்ம நோட் பண்ணுறோம். எவ்வளோ பணம் நம்ம செலுத்தணுங்கிறது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்ன 4% இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது 100 + 4 104. இது மொதல் வருஷம். அதே போல் 2வது வருஷம் 104/100. இதெல்லாம் நம்ம இவ்வளோ வட்டியில் ஒரு அமௌண்ட்டு நம்ம செலுத்தோம்னா ஃபைனலாக நம்ம கையில் கிடைக்கக்கூடியது 2704. ஓகேங்களா? அப்போ மொத்த தொகையை நம்ம இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடுறோம். நீங்கள் ஃபார்முலாஸ் பேஸில் நோட் பண்ணாலும் amount equal to P into 1 plus R by 100 ஹோல் பவர் என்னங்கிறது இருக்கா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இல்லாமல் இந்த வேல்யூ நீங்கள் நோட் பண்ணுறீங்க. 1 ப்ளஸ் ஆர்னா 4. ஓகேங்களா? அப்போ 104/100ன்னு கிடைக்கும். அதை 2 டைம் நோட் பண்ணணுமா? ஏன்னா 2 ஆண்டுகள் தானே, 2 டைம் நம்ம நோட் பண்ணுறோம். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டை நம்ம 2700 அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம 2704 அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம டேரெக்டாக இந்த ஒரு ஸ்டெப்லேயே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இதை நீங்கள் ஒரே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 4ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 26ன்னு இருக்குது, இங்கே 20 அப்படிங்கிறது இருக்கும், 25 அப்படின்னு இருக்கும். மறுபடியும் இங்கே 26ன்னு வரும், இங்கே 25ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 26ஆல் தான் நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு 26 பேலன்ஸ் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு 0 சேர்க்கும்போது 10 தான் வரும். அப்போ 10ல் 26 அடங்காதனால அந்த 0 அப்படியே போட்டுரும். இப்போ 104ல் எத்தனை 26 இருக்குது? 4 டைம்ஸ் வரும். பாருங்களேன், இப்போ 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 126 × 4 104. அப்போது இங்கே 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? ரைட். அடுத்து மறுபடியும் 26 4 டைம்ஸால் நம்ம சிம்ப்ளை பண்ணலாமா? அப்போது 104 அப்படிங்கிற கிடச்சிரும். 26 × 4 104. இப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 4 × 25 × 25. இந்த டிவைடில் இருக்க இந்த 25 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். இப்போது இதை நீங்கள் சிம்பிளாக மல்டிபிள் பண்ணிடலாம். 4 × 25 100, 100 × 25 2500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2500. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். எப்பயும் போல் ஒரு அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு டைம் வந்துட்டு என்ன ஆகுது? 4% இன்க்ரீஸ் ஆகிட்டு 2 வருஷங்களில் என்ன அப்படின்னு கிடச்சி மொத்த தொகையாக இந்த அமௌண்ட்டு நிற்கிது 2704. அப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நம்பர்ஸை ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாறும். ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளை பண்ணுறது சின்ன நம்பரில் யூஸ் பண்ணலாம், பெரிய நம்பரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வேரி ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% வருட கூட்டு வட்டி வீதத்தில் 3 வருடங்களில் கிடைத்த மொத்த தொகை 3993 எனில் அசல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு டைம் வந்துட்டு எவ்வளவு? 10%. ஓகேவா? அப்போ மொதல் வருஷம் 100 + 10 110/100. அதே போல் 2வது வருஷம் 110/100. 3வது வருஷம் 110/100. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 3993. ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுவோமா? சிம்ப்ளை பண்ணோம்னா இந்த 0 ஒவ்வொரு 0 கேன்சல் ஆகிரும். அடுத்து 11ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 11 3 11 33. பேலன்ஸ் என்ன வரும்? 6. 69ல் 6 11 66, பேலன்ஸ் 3. மறுபடியும் இந்த 3. அப்போ 33 3 டைம்ஸ் வருமா? மறுபடியும் 11ஆல் ஒரு 11 3 11 33, பேலன்ஸ் 3 வரும். அகைன் 33ன்னு வரும். மறுபடியும் 3. ஓகேங்களா? இப்போயும் 13ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். ஒரு 11 3 11 33. அப்போ ஃபைனலாக நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 3 × கீழே இருக்க 10. ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. அப்போ 10 3 டைம்ஸ் வருதா? 10 3 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 3000. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 3000. அப்போ எக்ஸோட வேல்யூ 3000, ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 3000. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் கவனிங்க. கூட்டு வட்டி வீதத்தில் அசலானது 2 ஆண்டில் ரூபாய் 4624 மாறும், 3 ஆண்டில் 4913 மாறும் எனில் அசல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா
ஆண்டு கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டில் 4624, 3 ஆண்டுகளில் 913. ஸோ இந்த மாதிரி ஆண்டும் மொத்த தொகையும் கொடுத்துருந்து கூட்டு வட்டி கான்செப்டில் அசல் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துக்கான வித்தியாசம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 வருஷமாக பெரிய வருஷத்தை ஃபஸ்ட்டு போட்டுடணும். 3 வருஷத்தில் 4913. அடுத்தது சின்ன வருஷம் 2 வருஷமா 2 வருஷத்தில் 4624. ஓகேவா? இந்த மாதிரி வருஷங்களோட வித்தியாசம் ஒரே ஒரு வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, வருஷங்களோட வித்தியாசம் ஒரு வருஷம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இதோட வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். இதோட வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3, அப்போ 13. 13ல் 4 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9. இங்கே 0 தான் இருக்கும். அப்போ பக்கத்தில் 10. 10ல் 2 போன்ஸ் அப்படின்னா 8. இங்கே 8. 8ல் 6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 2. இங்கே 4 கேன்சல் ஆகிடும். அப்போது ஒரு வருஷத்துக்கான வித்தியாசம் இந்த 289. இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அதோட வட்டி சதவீதத்தை கண்டுபிடிச்சலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 2 வருஷத்துக்கான வேல்யூவில் என்ன 4624. இதோட வித்தியாசம் 289 × 100. இதை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த வட்டி பர்சன்டேஜ் கிடச்சிரும். அது என்ன கண்டிஷன்? ஒரு வருஷம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் 2 வருஷம் மேலோ 3 வருஷம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வேறு மெத்தட். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறமா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், பார்த்துக்கலாம். இப்போது மேலே என்ன பண்ணியிருக்கேன், அந்த 2க்கும் வித்தியாசம் என்ன நோட் பண்ணியிருக்கேன். கீழே என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 வருஷத்துக்குலாம் நம்ம போடணும் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. 2 வருஷத்துக்குரியதான், கம்மியான வேல்யூக்குரியதான் நம்ம கீழே நோட் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு 2ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 2, 3, 1, 2. இங்கே நம்ம 50ஆல் சிம்பிளை பண்ணிடலாம். 50ங்கிறது வரும். ஓகே, மறுபடியும் 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 1, இங்கே 1, மறுபடியும் 11 அப்படின்னா 5, 6. ஓகேங்களா? ஸோ இது 25ன்னு மாறும். இப்போ என்ன பண்ணுறோம், 289 × 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1156ன்னு வரும். அப்போது ஒரு 289, இங்கே 4 289 1156. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சது என்ன 25/4. அப்போது இது மூலயமா நம்ம பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறோம். ஓகே, பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இன்னும் என்ன வேலை? ஸோ அப்போ நம்ம அதே இது ஃபார்முலா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த தொகை = 1 + P × 1 + R/100 ஹோல் பவர் n நம்ம பார்க்குறோமா. இப்போ இதில் மொத்த தொகைங்கிறது நம்ம 2 வருஷத்துக்கானது கிடைக்கும். என்ன தெரியும், 4624ங்கிறது தெரியும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது தெரியாது. 1 + ஆரோட வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன 25/4 × 100ன்னு வருமா. அப்போ 100ன்னு வந்துச்சுன்னா 400ன்னு வந்துடும். ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ தான் நம்ம 2 அப்படிங்கிற கண்டுபிடிச்சி அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இன்கேஸ் நான் 5ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 5, இங்கே பார்த்தேன் அப்படின்னா 80ன்னு வரும். மறுபடியும் 5ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 1, 6, 16 அப்படிங்கிற வரும். இப்போ 4624 பிரின்சிபல் அமௌண்ட் × 10. இப்போ இங்கே 16 + 1 17ன்னு வருமா. 17/16 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 4624 = பிரின்சிபல் அமௌண்ட் × 17. இப்போ ஸ்கொயரில் இருக்கிறத நம்ம 2 டைம் நோட் பண்ணலாம். 17/16. அதே போல் 17/16. ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணுறதா இருக்குது. இப்போ 17 நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கதே இந்த சைடு இருக்கதே நம்ம அடிச்சு கொடுக்கணும். இப்போ இங்கே 2 17 34. ஓகேங்களா? அப்போ 46ல் 34 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 12. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க 2 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 122. இப்போ 17 இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ 17 × 7 அப்படின்னு பார்த்தோம்னா 17 × 7 நம்மளுக்கு 70 + 49. அப்போ 119ன்னு வருங்களா. அப்போ 119. இப்போ 7 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குது, 3 இருக்குமா. ஸோ 3 இந்த சைடு இருக்க இந்த 4. அப்போ 34ல் அகைன் 2 டைம்ஸ் வரும் 272. இப்போ ஒரு 17ஆல் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த 17ஆல் கேன்சல் பண்ணுவோம். இப்போ இங்கே 27ல் ஒரே ஒரு 17 தான் இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 10 இருக்கும். இப்போ 10னா இந்த 2 சேர்த்தோம் அப்படின்னா 102. 102ல் பார்த்தோம்னா எத்தனை 17 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6 17 6 17 7ஓட லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம 6 மல்டிபிள் பண்ணால் தான் லாஸ்ட்டில் 2 வரும். ஓகேங்களா? அதனால் இப்போ 7 × 6 42. 42க்கு 2 பேலன்ஸ் 4. 1 6 6 + 4 10. அப்போ 102 வருது. அப்போது 6 டைம்ஸ் வருது அப்படின்னு. ஓகேங்களா? அப்போது
16ங்கிறது இங்கே மேலே இங்கே கிடச்சிருக்க வேல்யூ. இதில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, கீழே இருக்க 16லாம் அப்படியே இங்கே மல்டிப்புளாக மாறும். அப்போ ஏற்கனவே ஒரு 16 இருக்குது, கீழே இருக்க 16 அப்படியே மேலே மல்டிப்புளாக மாறும். அப்போது 16 கியூப் வேல்யூங்கிற வரும். நீங்கள் 16 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4096 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, 4096 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் என்ன, 4096 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதுவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் நல்லா கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் ரூபாய் 30,000க்கு வாங்கி 3 ஆண்டுகளுக்கு பின் விற்கிறார் எனில் அதன் மதிப்பு என்ன? ஸோ இங்கே நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, 30,000க்கு வாங்குறாரு. ஓகே, ஸோ அப்போ 30,000 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு 5% குறையுது. ஓகே, அப்போது 100ல் அதிகரிச்சிச்சு அப்படின்னா 100ஓட அந்த அதிகரித்த வேல்யூ ஆட் பண்ணுவோம். குறைஞ்சிச்சு அப்படின்னா 100ஓட அந்த குறைஞ்ச வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போது 95, 100 - 5 95 / 100 இதுதான் முதல் வருஷம். அவர் வந்து மொத்தம் 3 வருஷமா, அப்போ 2வது வருஷத்துக்கு இன்னொரு ஒரு 95/100 இது 2வது வருஷம். அதே போல் அடுத்தது 95/100 இது 3வது வருஷம். இப்போது இந்த மாதிரி 3 டைம் வந்துட்டு 5% குறைஞ்சி ஃபைனலாக எவ்வளோ கிடைக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ இன்கேஸ் இந்த வேல்யூவை நீங்கள் 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 19 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேவா, அதே போல் இங்கே 20ன்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் 19/20, அதே போல் இங்கேயும் 19/20. இப்போ இந்த 3 ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். அதே போல் இந்த சைடு இருக்க 3 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். அடுத்து 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 2 15 2 30. ஓகேவா, அப்போ ஃபைனலாக நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது 15 × 19 × 19 × 19 டிவைடட் பை 2 × 2 என்ன வரும், 4 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா, இப்போது நம்ம 19 கியூப் பண்ணலாம். 19 கியூப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6859 கிடைக்கும். இப்போ இன்ட்டு 15 தானே, இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். அதாவது 15 × 6859 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10,200 10 2 8 8 5 டிவைடட் பை 4. ஓகேங்களா, இதை சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 2,5,7,2,1.25 இதான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மல்டிபிள் பண்ணி நான் காமிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வரும், இது 2 மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா, ஸோ ரைட். ஸோ அப்போ ஆன்சர் 25,7,2,1.25 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை 70,000 ஒவ்வொரு ஆண்டும் 4% என்ற வட்டி விதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய விலை என்ன? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபாய் இருந்திருக்கு, அது ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுது. அப்போ குறையுதுன்னா என்ன சொல்லியிருக்கேன், 100ஓட அந்த 4 குறைச்சிக்கணும், 96ன்னு கிடைக்கும். 96/100, அதே போல் 96/100 என்ன, 2 ஆண்டுகளுக்கு முன்னா. அப்போது 2 டைம் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ என்ன கிடைக்கும், தற்போது என்ன விலைக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 7 × 96 × 96. இப்போ இந்த 96 மல்டிபிள் பண்ணுறது ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னா நியரஸ்ட் டு 100 அப்படிங்கிற கான்செப்டில். இப்போது 100, அதாவது 96 அப்படின்னா 100ல் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 4 கம்மியாக இருக்குங்களா? அப்போ இந்த 96ஓட இந்த 4 மைனஸ் பண்ணிடுங்க, 92. அடுத்து இந்த 4 ஸ்கொயர் பண்ணிடுங்க, 16. இதுதான் இந்த ட்ரிக்கு. ஓகேவா, ரைட். இப்போ இன்ட்டு 7 இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 7 × 6 7 × 6 என்ன வரும், 42. லாஸ்ட்டில் 2 வரணும். ஓகே, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுலுமே, மற்ற ஆப்ஷனில் எதுவுமே 2 இல்லை, 1ல் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணால் 64,512 கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000, அது ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கலப்பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு பின்னமாக மாற்றுவோம். என்ன பண்ணுவோம், கீழே இருக்க 3 மேலே இருக்க 16ஓட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 16 × 3 48, 48 + 2 50. அப்போது
50/3 அப்படிங்கிறதான் கிடைக்கும். இப்போ இது தேய்மானம் அடையுது. ஓகேவா? அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நம்ம தேய்மானம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100ஓட அந்த தேய்மானம் அடைஞ்சதை மைனஸ் பண்ணுவோமா? அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 100ல் இருந்து இந்த 50/3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 300ன்னு வருமா? 300 - 50 250. 250 / 3 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இதுதான் அப்போ தேய்மானம் அடைஞ்ச பர்சன்டேஜோட வேல்யூ 250 / 3. ஓகேவா? இது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், இது ஸ்டார்டிங்கில் 18,000 இருந்திருக்கு. ஓகே, 18,000 இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? 250/3% குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம 100ஓட மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போது 250 / 3 × 100 அப்படின்னு போடுமா? அப்போ 300ன்னு வந்துடும். ஓகே, அந்த 250/300 எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இன்ட்டு 2 வருஷமா 2 வருடங்களுக்கு பிறகு அப்போ ரெண்டாவது ஒரு 250/300 நம்ம நோட் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். அதே போல் இந்த 1 0வும் இந்த 1 0வும் கேன்சல் பண்ணிடலாம். இன்னி 1 3 3 6 3 18 1 3 3 2 3 6. அப்போது 2 × 25 × 250. ஓகேங்களா? 2 × 250 என்ன? 500. ஓகேங்களா? 500 500 × 25. அப்போது 5 × 25 என்ன வரும்? 125ன்னு வரும். இந்த 00. அப்போது 12,500 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். 12,500. புரியுதுங்களா? ஸோ அப்போ கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கு. இப்போ கலப்பு பின்னத்தை கரெக்டாக இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஃபார்மெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கலப்பு பின்னத்தை வந்துட்டு பர்சன்டேஜில் நம்ம மாற்றினா 50/3ன்னு கிடைக்குது. அடுத்தது நம்ம 100லேருந்து தேய்மானம் அடைஞ்சதுனால 100லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 250/100. இப்போ நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். 10% தேய்மானம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100லேருந்து அந்த 10 மைனஸ் பண்ணிடுவோம். 90ன்னு கிடைக்கும். /100ன்னு போடுவோம். அதே போல் தான் இங்கே 250/3ங்கிற தேய்மானம் அடைஞ்சிருக்கு. /100ன்னு போடுறோம். அப்போ என்ன வரும்? 250/300ன்னு கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த 9வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அமௌண்ட் வந்துட்டு 64,512ங்கிற கிடைக்கும். நம்ம 7வது கொஸ்டின் பார்த்தா அதே கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 1 லட்சமாக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு? 1 லட்சமாக இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை குறைஞ்சிருக்கு? 5% குறைஞ்சிருக்கு. அப்போது 100லேருந்து அந்த 5 குறைச்சோம் அப்படின்னா 95 /100. ரெண்டாவது வருஷமும் 95/100 குறைஞ்சிருக்கும். ஃபைனலாக எவ்வளோ கிடைக்கும்? தற்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது இங்கே இருக்க 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன? 10 × 95 × 95. இப்போது நான் இந்த 95 × 95 ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். நியரஸ்ட் டு 100க்கு 100ல் எத்தனை அளவு கம்மியாக இருக்குது? 5 கம்மியாக இருக்குது. அப்போது 90ல் 5 குறைச்சா 95ல் 5 குறைச்சா 90. மறுபடியும் 5 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 25. 90 25ங்கிறதா இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. × 10 தானே? அப்போ ஒரு 0 சேர்த்தா ஆன்சர் வந்துடும். 90 25 0 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. 90 25 0 இதுதான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? கரெக்டாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணுறதாலும் சாதாரணமாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த 10 சம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 மெத்தட் இங்கே இருக்குது. அதாவது 3 மெத்தடுங்கிறதுல 4 மெத்தட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது. அதை நம்ம எக்ஸுன்னு எடுத்து இவங்க இங்கே தற்போது இவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெத்தட். அடுத்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது 2வது மெத்தட். 3வது தவணை. ஓகே, ஸோ அந்த தவணை முறையில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த காலமும் மொத்த தொகையும் கொடுத்து அந்த 2 காலத்துக்கான வித்தியாசம் 1 வருஷம்னு இருக்கும்போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமா, அந்த 5th சம்மு. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.